டு மினூஸ் ஆஹா கதைகள். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி பெட் டைம் ஸ்டோரிஸில் ஒரு அருமையான தெனாலிராமன் கதை கேட்கலாம். ஒரு சின்ன கத்திரிக்காய், ஆனால் அதுக்காக ஒரு அரண்மனையே கலங்கி போயிடுச்சு. அரசரோட தோட்டத்தில் ஒரு ரகசிய திருட்டு நடக்குது. அதை செஞ்சது யார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அந்த திருட்டுலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு பார்க்கலாம். நம்ம கதை எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? விஜயநகர அரசு கிருஷ்ணதேவராயருடைய அழகான அரண்மனை தோட்டத்தில் இருந்து தான். அங்கே பல வகையான காய்கறிகள் வளர்க்குறாங்க. ஆனால் அரசருக்கு ரொம்ப பிடிச்ச காய் ஒன்று அங்கே இருந்தது. அது என்ன தெரியுமா? கத்திரிக்காய். உங்களில் எத்தனை பேருக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அரசர் அமைச்சரோட அப்படியே தோட்டத்தில் சுற்றி வராரு. அப்போது அவருக்கு ரொம்ப பிடிச்ச காயை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாரு, இந்த வருஷம் நம்ம தோட்டத்தில் வந்த கத்திரிக்காய் ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு. அமைச்சரும், ஆமாம் அரசே, இது போல் சுவை எங்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாள் அரண்மனையில் பெரிய விருந்து நடக்குது. அதில் ரொம்ப சிறப்பாக சமைக்கப்பட்டது எது தெரியுமா? அந்த அரண்மனை தோட்டத்தில் விளையிற கத்திரிக்காய் குழம்பு தான். தெனாலிராமனும் அந்த விருந்தில் கலந்துக்கிறாரு. தெனாலிராமன் ஒரு வாய் அந்த கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்ட உடனே அதோட சுவையில் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாரு. இப்படி கூட கத்திரிக்காய் சுவையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவரோட கண்கள்லாம் ஆச்சரியத்தில் பெருசாகிடுச்சு. அவர் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, இவ்வளோ சுவையான கத்திரிக்காயா, இவ்வளோ சுவையான கத்திரிக்காயான்னு. வீட்டுக்கு வந்தும் அந்த கத்திரிக்காயோட சுவையை நினச்சி மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருக்காரு. அவங்க மனைவி அவரை பார்த்துட்டு, என்னங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தெனாலி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி அரண்மனையில் மிகப்பெரிய விருந்து நடந்தது. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்ன தெரியுமா? அரண்மனை தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் குழம்போட சுவை தான், சொர்க்கம்தான் போ அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டுட்டு அவங்க மனைவிக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. அப்படியா, நானும் அந்த கத்திரிக்காய் சாப்பிட்ணுமே அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுகிட்டே தெனாலிராமனும் அதிர்ச்சி ஆகிட்டார். அது அரண்மனையில் விளையிற கத்திரிக்காய், அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றது? அது அரச தோட்டத்து கத்திரிக்காய், எப்படி எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க மனைவி விடுறதா இல்லை. இவர் தான் ஆசை காட்டிட்டார்ல, எனக்கா கொஞ்சம் கொண்டு வர முடியாதா அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. அவங்களோட ஆசையை பார்த்துட்டு தெனாலிராமன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, இன்றைக்கி ஒரு மாஸ்டர் பிளானை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அன்றைக்கி ராத்திரி மெல்ல மெல்ல யாருக்கும் தெரியாமல் அரசரோட தோட்டத்துக்குள்ளே போகிறாரு. அரசரோட தோட்டம் இல்லையா, அங்கே காவல் பலமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காவலர் அந்த பக்கம் போகும்போது இவர் மெல்ல பதுங்கி தோட்டத்துக்குள்ளே போய் கொஞ்சம் கத்திரிக்காய்களை பறிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். அவர் ராத்திரி கத்திரிக்காயை கொண்டு வந்தோடனே அவங்க மனைவி மகிழ்ச்சியாக அந்த கத்திரிக்காயை குழம்பு செய்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்க. உண்மையிலேயே அருமையான வாசனை, நல்ல சுவை, நல்லா இருக்குது இந்த கத்திரிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தமாக பேசாத, இது ரகசிய விருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்களோட சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான். அவங்க மனைவி அதை பார்த்துட்டு, பாவம் அவனுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, இப்போ எழுப்புனா அவன் எல்லாட்டையும் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி தெனாலி சொல்கிறாரு. அவன் குழந்தை தானே, யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவங்க மனைவி சமாதானப்படுத்தி அவனை எழுப்பி சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெனாலி ஒரு தந்திரமாக யோசிக்கிறார். அவர் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வெளியில் போய் ஊற்றிட்டு வர்றார். அப்புறம் மெல்ல மகனுக்கு மேலே தண்ணியை தெளிக்கிறார். மகன் அப்படி திடுக்கிட்டு போய் எந்திரிக்கிறான். அம்மா, மழை பெய்யுதா அப்படின்னு கேட்குறான். தெனாலி சொல்கிறாரு, ஆமாம், பெரிய மழை அப்படின்னு. அப்புறம் அவங்க மகனை எழுப்பி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கத்திரிக்காய் குழம்பு கொடுக்குறாங்க. அவன் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்கான். அடுத்த நாள் விடிஞ்சது. அரச தோட்டத்தில் கத்திரிக்காய் திருடப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அரசருக்கு இந்த செய்தி தெரிய வருது. அவர் ரொம்ப கோபமாக, யார் இந்த துணிச்சலான திருடன், அரச தோட்டத்துக்குள்ளே வந்து திருடுறான் அப்படின்னு. காவலர் சொல்கிறாரு, அரசியை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு. சிலர் சந்தேகப்படுறாங்க. எப்பயுமே கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில் தெனாலிராமன் மேலே பொறாமப்படக்கூடிய மற்ற அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இது தெனாலிராமனோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர் உடனே தெனாலிராமனை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு.
தெனாலிராமன் வந்த உடனே விசாரணை ஆரம்பமாகுது. தெனாலிராமா, நீ கத்திரிக்காயை எடுத்தியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் அமைதியா, அரசே, நான் எப்படி செய்வேன், எப்படி நீங்கள் எப்படி என்ன நினைக்கலாம் அப்படின்னு. உடனே எல்லா அமைச்சர்களும் சொல்கிறாங்க, இல்லை நேற்று அவங்க வீட்டில் கத்திரிக்காய் குழம்பு தான். காவலுக்கு போன ஒரு காவலர் சொல்கிறாரு, தெனாலிராமன் வீட்டில் ராத்திரி கத்திரிக்காய் குழம்பு வாசம் வந்துச்சுன்னு. அதனால் அவங்க மகனை கூப்பிட்டு கேட்டால் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகனை அழைச்சிட்டு வராங்க. நேற்று என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்கிறான். அவன் சொன்னோடனே கேட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே அரசர் வெற்றியாக சிரிக்கிறார். அப்படியா, இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு பார் தெனாலிராமா அப்படின்னு. இப்போ தான் தெனாலிராமனோட சாமர்த்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெனாலிராமன் உடனே கேட்குறான், கண்ணா, நேற்று இரவு வேற என்ன நடந்தது? மகன் சொல்கிறான், பெரிய மழை பெய்ததப்பா. அனைவரும் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார்கள். அமைச்சர் சொல்கிறாரு, அரசே, நேற்று மழையே வரலையே. தெனாலிராமன் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, அரசே, குழந்தை தூக்கத்திலேருந்து ஏதோ கனவு கண்டிருக்கான். அவன் சொல்வதை முழுவதும் எப்படி நம்ப முடியும்? அரசர் சில நொடிகள் அப்படியே அமைதியாக யோசிக்கிறாரு. அப்புறம் அரசர் சிரிக்கிறார். தெனாலிராமா, உன் புத்திசாலித்தனத்துக்கு சமம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தெனாலிராமன் தன்னோட அறிவால் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன நீதி தெரிஞ்சுக்கிறோம்? சமயோஜித புத்தி இருந்தால் பெரிய பிரச்சனையிலேருந்தும் சமாளிக்கலாம். புரியுதா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, தொடர்ந்து இது மாதிரி நிறைய கதைகள் கேட்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய் பாய்.